சென்னையில பார்க்க வேண்டிய 10 கோவில்கள். 1. கபாலீஸ்வரர் கோவில். இது மயிலாப்பூர்ல இருக்கு. இங்க உள்ள இறைவனை வழிபடுறவங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும். உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயானாலும் இங்க உள்ள அம்பால வணங்கினா விரைவில் குணமடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 2வது மருந்தீஸ்வரர் கோவில். இது திருவான்மியூர்ல அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற வன்னி மரத்தை சுத்தி வணங்கினா முக்தி கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. அது மட்டும் இல்லாம இங்க சுவாமிக்கு பாலாபிஷேகம் செஞ்சு அந்த பிரசாதத்தை சாப்பிடுறதுனால நோய்கள் பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. 3வது பார்த்தசாரதி கோவில். இது திருவல்லிக்கேணியில இருக்கு. அதாவது ட்ரிப்ளிகேன்ல அமைஞ்சிருக்கு. இங்க இருக்கிற நரசிம்மரை வணங்கினா கல்வியில சிறந்து விளங்கலாம் அப்படின்னும் இந்த தலத்து இறைவனை மனமுருகி வேண்டினா கல்யாண வரம் குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. 4வது அருள்மிகு வடபழனி ஆண்டவர் கோவில். இது வடபழனியில அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்குறவங்க அப்புறம் வியாபாரம் விருத்தி அடைய இங்க உள்ள முருகனை வேண்டிக்கலாம். 5வது அருள்மிகு வேதபுரீஸ்வரர் கோவில். இது திருவேற்காடுல அமைஞ்சிருக்கு. இங்க உள்ள தீர்த்தத்துல ஞாயிற்றுக்கிழமைகள்ல நீராடி வந்தா தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. 6வது அருள்மிகு அஷ்டலட்சுமி கோவில். இது பெசன் நகர்ல அமைஞ்சிருக்கு. ஆதிலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, கஜலட்சுமி, சந்தானலட்சுமி, விஜயலட்சுமி, வித்யாலட்சுமி அப்படின்னு அஷ்டலட்சுமிகளும் தனித்தனி சன்னதியில அமைஞ்சிருக்காங்க. உடல் நலம் பெற, தைரியம் பெற, குழந்தை பாக்கியம் பெற அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனி லட்சுமிய வழிபடுறாங்க. 7வது அருள்மிகு கந்தசுவாமி கோவில் கந்தக்கோட்டம். இது சென்னை பாரிமுனை பக்கத்துல இருக்கு. இங்க செவ்வாய்க்கிழமைகள்ல இங்க உள்ள இறைவனுக்கு விசேஷ பன்னீர் அபிஷேகம் நடக்கிற நேரத்துல சுவாமிய வழிபட்டா குடும்பம் சிறக்கும், ஐஸ்வர்யம் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. 8வது அருள்மிகு பாலசுப்ரமணியர் கோவில் சிறுவாபுரி சின்னம்பேடு. இது சென்னை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவுல கும்மிடி பூண்டி கவரப்பேட்டை பஸ் ரூட்ல சிறுவாபுரி புது ரோடு ஸ்டாப்ல இறங்கி அங்கிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவுல இந்த கோவில அடையலாம். திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க இருக்கிற சிறுவாபுரி முருகனை நினைச்சாலே வேண்டியது கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை. முக்கியமா புதுசா வீடு கட்ட விரும்புறவங்க இங்க வந்து வழிபாடு செய்யறது சிறப்பு. 9வது அருள்மிகு தேவநாத பெருமாள் கோவில் செட்டி புண்ணியம். இது சென்னையில இருந்து செங்கல்பட்டு போற வழியில சிங்கப்பெருமாள் கோவில்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தூரத்துல அமைஞ்சிருக்கு. இங்க உள்ள இறைவனை ஞாபக சக்தி அதிகரிக்கவும், தேர்வுல அதிக மதிப்பெண் பெறறதுக்காகவும், வியாபாரம் செழிக்கிறதுக்காகவும் வழிபாடு செய்யப்படுது. 10வது அருள்மிகு காமாட்சி கோவில் மாங்காடு. இது சென்னை கோயம்பேட்டுல இருந்து 15 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இந்த தலத்துல 6 வார வழிபாட்டு முறை நடைமுறையில இருக்கு. ஏதாவது ஒரு நாள்ல எலுமிச்சங்கனியுடன் அம்மனை தரிசனம் செஞ்சு அதுக்கப்புறம் அதே கிழமைகள்ல தொடர்ந்து 6 வாரங்கள் அதாவது ஒரு மண்டலம் வழிபட்டா நினைத்த காரியம் கைகூடுது அப்படின்னு சொல்றாங்க. சென்னையில பார்க்க வேண்டிய வேற ஏதாவது கோவில்கள் இருந்தாலும் அதை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.